ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் ஹாய் சொல்றது அபுதாபில இருந்து இல்ல, நான் ரசல் கைமால இருக்கேன். இது வந்து அல் சுவைதி பேர்ல் ரசல் கைமால லொகேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நேச்சுரல் பேர்ல் ஃபார்மிங்க்கு ஃபேமஸான இடம். ஜிசிசிலே நீங்க நேச்சுரலா ஒரு கிளாம்ப்ல இருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு காமிக்க போறாங்க. ஸோ நானுமே இது நியூ இந்த இடத்துக்காக. ஸோ நான் இன்னைக்கு போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி நேச்சுரலா பேர்ல் எடுக்கிறாங்க, எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்ட்டு பாக்குறதுக்காக தான் நான் இன்னைக்கு டே நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் அபுதாபில இருந்து வந்திருக்கேன். So let's get inside the video. நம்ம கார் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து அந்த கல்ச்சர் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு போட் சர்வீஸ் இருக்குது. இது வந்து கம்ஸ் வித் த பேக்கேஜ் தான், எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்ல. அது போகிற வழியில் ஃபுல்லாக அந்த நம்மளோட ரேக் மவுண்டன்ஸ்க்கு நடுவில் போகும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்ன கிளைமேட் தான் கொஞ்சம் ஹாட், ஒரு வின்டரில் பிளான் பண்ணி போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷனே சொல்லலாம். ஸோ பேர்ல் ஃபார்மிங்கை பற்றி சொல்லணும்னா இது யுஏயோட ஆன்சிஸ்ட்ரல் ஓல்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தது பிஃபோர் இவன் த பூம் ஆஃப் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் இன் யுஏஇ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பண்ணுறாங்க, நாட் இன் லார்ஜ் ஸ்கேல். ஸோ அதை போய் பார்க்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். அங்கே போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட சோர்ஸஸ், எங்கேருந்து அவங்க பேர்ல்ஸ் எல்லாம் அவங்க எடுப்பாங்க, எப்படி எடுத்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அவங்க வந்து யூஏயில் இங்கே எடுக்கிற பேர்ல்ஸ் வந்து இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு தான் போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அவங்க எப்படி எடுத்தாங்க அந்த காலத்துலலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி போட்டில் தான் அந்த காலத்தில் அவங்க பேர்ல் ஃபார்மிங்கை பார்க்குறக்கு பேர்ல் ஆயிஸ்டர்ஸை கலெக்ட் பண்ண போகும்போது லிவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு இடமும், ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணி எடுத்தது க்ரில் பண்ணுறக்கு ஒரு இடமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போட் செட்டப்பில் நம்மளெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயிஸ்டர்னால் என்ன, அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், அப்புறம் அந்த பேர்ல் ஃபார்மேஷன் அது எப்படி வருது, அது ஒரு மெக்கானிசமில் தான் அது வருது. ஸோ அது வந்து இதை பேரசைட்ஸ்லாம் அதில் வந்து ஹிட் ஆகும்போது ஒரு மெம்ப்ரெயின் மாதிரி ஃபார்ம் ஆகி அது கலெக்ட் ஆகிறது தான் இந்த பேர்ல் ஃபார்மேஷன் அப்படி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயிஸ்டர்ஸை அவங்க எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு காமிச்சாங்க. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆயிஸ்டர்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் க்ரோத்துக்கு க்ரியேட் பண்ணி வச்சு அதில் அந்த ஆயிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆயிஸ்டர்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கல்டிவேட்டடும் இருக்குது, நேச்சுரலி ஃபார்ம்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கல்டிவேட்டட் ஃபார்ம்ஸை ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் அண்ட் மீடியம்ஸை வச்சு பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே குட்டியான ஆயிஸ்டர்ஸு. அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் நெட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே அவங்கள க்ரோ பண்ண வைக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கொஞ்சம் க்ரோன்னு, இது வந்து ரொம்பவே ஸ்மாலான கிளாம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட க்ரோயிங் மீடியம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தர வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ஃபுல்லி க்ரோன் கிளாம்ப்பு. ஸோ இந்த நெட்லேருந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஆயிஸ்டரை ஓப்பன் பண்ணி கல்டிவேட் பண்ணி காமிச்சாங்க. அதை கட் பண்ண ஆயிஸ்டரை, தீஸ் ஆர் ஆல் கல்டிவேட்டட் ஆயிஸ்டர்ஸ். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு ஒன்று செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா இந்த டெமோ. அதுக்கப்புறம் எங்களை மேலே ஒரு டெக் ஃப்ளோர் கூப்பிட்டு போய் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க. ப்ளஸ் அந்த வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, நாட் ஜஸ்ட் த கிலோகிராம் ஸ்டோன்ஸ் விச் வி யூஸ் ஜென்ரலி. ஸோ இப்போ அவர் வைக்கிறாரில் கீழே அதுதான் அந்த ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு, அதை வே பண்ணுறதுக்கு டு வே த வெயிட் ஆஃப் த பேர்ல். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ்லாம் எப்படி இருக்குது, இப்போது கல்ச்சர்ட் பேர்ல் ஏபிசி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பேர்ல்ஸை
ஆரம்பித்து சொன்னார். Natural A, B, C. Borrow. This Borrow. is natural A. Natural. Okay. This is culture A, culture B, culture C, and this is borrow, the irregular pearls. This is a bigger borrow, and this is one of the large pearls. This is 10. We have up to 13. This is the different colors. This is 1 out of 3 in the world, a rosary, 3 size and for 20 years. yes. ஸோ அதை முடித்து நாங்கள் வந்து ரேக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேர்ல் கல்ச்சரை பற்றி சொல்லணுன்னா இது ஓகே, பட் ஒன்ஸ் இன் அ வைல், பட் லிட்டில் டூ ப்ரைஸின்னு தான் சொல்லலாம். ப்ளஸ் அவ்வளோ ப்ரைஸ்டாக வைக்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக மால்ஸு, நம்ம வந்து ஒரு பார்க்கு இல்லை ஒரு ஜூக்கு தான் போகிறோம். அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு வேறு டைப் ஆஃப் நான் வந்து என் டேயை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற டைமுக்கு ஓகே தவிர, பட் இட் இஸ் லிட்டில் டூ ப்ரைஸின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you, bye.